வணக்கம். இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான ஹெல்தியான ஓட்ஸ் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியாக செஞ்சிடலாம். ஓட்ஸ் லட்டு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம் அளவுக்கு. 1/2 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பூ வேணும். அதாவது ஓட்ஸ் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு. 150 கிராம் அளவுக்கு வெல்லம். இதை வந்து நல்லா பாகா காய்ச்சி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பாகா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திராட்சை, முந்திரி, ஏலக்காய் தூள். இது வந்து தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வெல்லத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை பாகாகிறதுக்கு வச்சுருக்கேன். இது நல்லா கரையட்டும். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு இந்த ஓட்ஸை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ட்ரையாக வறுத்து எடுத்துக்கோங்க. நெய்யெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. சிம்மிலே வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா சீக்கிரமாக அது அப்படியே கருகி போயிடும். இப்போ ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அதே பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூவையும் கொட்டி வதக்கிக்கலாம். இந்த ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. சிம்மிலே வச்சுட்டு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தனித்தனியாக வந்துட்டு நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். தேங்காய் நல்லா உதிர்ந்து வந்துடுச்சு. அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு தேங்காயில் இருந்த தண்ணியெல்லாம் வந்து வாட்டர் கண்டென்ட்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு வதக்கினாலே போதும். இதை எடுத்து நம்ம தனியாக ஆற வச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆற வச்சு வச்சுருக்க ஓட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்துட்டு ஈரம்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ ஓட்ஸ் வந்துட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துட்டேன். அதை அந்த தேங்காயில் கொட்டிக்கலாம். தேங்காய் நல்லா ஆறிடுச்சு. அதில் கொட்டிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஏலக்காய் தூள், திராட்சை, முந்திரி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வெள்ளைப்பாகை சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் வெள்ளைப்பாகு எல்லாத்தையுமே நான் மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா உதுத்து விட்டுக்கலாம். இந்த சக்கரைப்பாகு வந்து எல்லா இடத்துலையும் படணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட ஓட்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.